ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐஎன்எம் வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நிகழ்வு வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்களேன். அந்த நிகழ்வு வந்து யாரால் வந்து நடந்தது, என்னது அந்த நிகழ்வு யாரால் நடந்தது, எப்பொழுது வந்து அந்த நிகழ்வு வந்து நடந்தது, அதன் பிறகு எங்கே வந்து அந்த நிகழ்வு வந்து நடந்தது, அப்புறம் எப்படி நடந்தது, ஏன் வந்து நடந்தது, இந்த கான்செப்ட் ஓரியன்டாக வந்து நம்ம வந்து ஐஎன்எம் வந்து படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஐஎன்எம் நிகழ்ச்சி, இப்போ ஐஎன்எம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த ஐஎன்எம்மில் வந்து என்னென்ன இதுவெலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஈவெண்ட் நடந்தது பார்த்திங்களா, அந்த ஈவெண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். அந்த ஈவெண்ட்டில் எஃபெக்ட் வந்து என்ன நடந்தது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு எதிர்ப்புகள் எதனா வந்துதா அப்படின்றத வந்து அந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு அந்த ஈவெண்ட் நடந்தது மூலமாக நடந்த காரணங்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த காரணங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதன் ரிலேட்டடாக ஃபுல்லாக வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. ஸோ அப்போ அந்த காசஸில் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எக்கனாமிக்கல் ரீதியான காசஸ், ஓகேங்களா, அதாவது பொருளாதாரம் சார்ந்த காசஸ் வந்து எதனா இருக்கா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து அரசியல் சார்ந்த காரணங்கள் எதனா இருக்கா, சமூகம் சார்ந்த காரணங்கள் எதனா இருக்கா. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக வந்து நம்ம ஐஎன்எம் வந்து படிக்கும்போது ஈஸியாக வந்து படிப்போம். ஸோ கொஷின்ஸ் ஏரியாலாம் இப்படி தான் வந்து எடுப்பாங்க ஐஎன்எம்மில், ஓகேங்களா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரஹலாத் அகாடமி. நான் உங்கள் பிரவீன்குமார். டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி வந்து கிளாஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். என்னது தேசிய மறுமலர்ச்சி, இந்த லெசன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும். ஸோ அது பார்த்தாலே நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்ப்ளீட்டட் ஆகிடும். தேசிய மறுமலர்ச்சியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது எந்தெந்த புக்கிலலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 8th புக் இருக்குது பார்த்தீங்களா, 8th சோஷியல் சயின்ஸ் புக். 8th சோஷியல் சயின்ஸ் புக்கில் பெண்கள் மேம்பாடு, அதில் வந்து சதி பற்றிலாம் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம அதை கண்டிப்பாக வந்து படித்தாகணும். அடுத்தது வந்து எதுலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10th புக் இருக்குது பார்த்தீங்களா, 10th புக்கில் நியூ புக்லேயும் வருது, ஓல்டு புக்லேயும் வருது, நியூ புக்லேயும் வருது. அடுத்தது 11th புக் இருக்குது பார்த்தீங்களா, 11th புக்கில் நவீனத்தை நோக்கி அப்படின்றது ஒரு லெசன் இருக்கும். ஸோ அந்த லெசன்லாம் வருது. ஸோ இதில் வந்து நம்ம யாரெல்லாம் வந்து நமக்கு படிப்போம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராயை பற்றி படிப்போம். அதன் பிறகு வந்து அதை தொடர்ந்து வந்த மற்ற கான்செப்ட் எல்லா ஆளுங்களை பற்றி ஒவ்வொருத்தராக வந்து படிப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவருடைய டீட்டெயில்ஸ் ஃபேக்ட் ஓரியன்டாக இருக்கிற எல்லா கிளாஸஸும் வந்து இதில் வந்து அமைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதன் பிறகு கான்செப்ஷுவலாக ஓரியன்டாக வந்து நான் வந்து ரிவிஷன் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கொடுத்துட்றேன். ஸோ ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராய் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரை இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். புதிய யுகத்தின் ஹெரால்ட், என்னது புதிய யுகத்தின் ஹெரால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவோம். அது இல்லாமல் ராஜா அக்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அன்பாக வந்து சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, புதிய யுகத்தின் ஹெரால்ட், ராஜா அக்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவோம். அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. என்ன அமைப்பை ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரம்ம சமாஜம்ன்ற அமைப்பை எப்போ ஏற்படுத்தினாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 20, 1828 வந்து பிரம்ம சமாஜம் என்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. இந்த பிரம்ம சமாஜத்தை வந்து எதிர்ப்பை வந்து யார் தெரிவிச்சிருப்பாங்க, என்னதான் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாலும் அது எதிர்க்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யார் செஞ்சாங்கன்னு சொன்னால், ராதா காந்த் தேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்ம சபை இருக்குது. அந்த ராதா காந்த் தேப் சபை வந்து என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கு வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்கு. சரிங்க சார், ராஜாராம் மோகன் ராய் வந்து இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொல்கிறீங்க, அவர் அந்தளவுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்பீங்க. அவர் வந்து பலதெய்வ வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பலதெய்வ வழிபாடு முறையை வந்து எதிர்த்தாருங்க, ஓகேங்களா. பலதெய்வ வழிபாடு முறையை வந்து எதிர்த்தார். அதன் பிறகு வந்து என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிலை வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தவிர்த்தார். அதன் பிறகு அவரை அந்த சதி போன்ற நடைமுறைகளை வந்து கண்டித்தார், ஓகேங்களா. அதாவது என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய அண்ணனுடைய மனைவி வந்து சிறை மூட்டும் போது வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதனால் வந்து பாதிப்படுறாரு. அதாவது ஒரு கணவன்மார்கள் இருக்கும் பொழுது
ஒரு அவங்களுடைய ஒய்ஃபை வந்து அவங்கள எரிக்கிற சிதையிலேயே வந்து தூக்கி போட்டுருவாங்க. அதுதான் வந்து சதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ரொம்ப 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 கேவலமான ஒரு விஷயமா வந்து இருந்தது. அது ரொம்ப ரொம்ப அவர் வந்து ஆதகப்பட்டார், கொந்தளிச்சிட்டார். அதனால் என்ன பண்ணுவார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்கத்தாவில் இருக்கிற சுடுகாட்டுக்கெலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அது வந்து ஒரு தவறான செயல்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து என்ன பண்ணுவார்னா சந்தித்து இந்த மாதிரி வந்து சதி என்னும் ஒரு மோசமான நிலைமை வந்து இந்தியாவில் நிலவிட்டு இருக்கு, அதுக்கு வந்து தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார். அதன் பிறகு தான் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து 1829 வந்து சதி ஒழிப்பு வந்து யாரால் கொண்டு வரப்படும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபுவால் வந்து கொண்டு வரப்படும். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பாருங்கள், சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருந்த அந்த டைமில் ஐவான் சதி, எனக்கு சதி வந்து வேண்டும்னு சொல்லிட்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு போய்ட்டு ஒரு குரூப் வந்து வாதாடிச்சு. அப்போ தான் வந்து திரும்பி வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் நீ போய்ட்டு அங்கே போய் பேசிட்டு வாப்பா என்னன்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து அங்கே இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் வந்து சதி வந்து முழுமையாக வந்து தடை செய்யப்பட்டது. இந்த லெவலுக்கு வந்து போயிட்டு இருந்தது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து துஹ்பத் உல் முஹாஹி அப்படின்ற ஒரு பத்திரிகையை வந்து நடத்தினார். ஓகேங்களா. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துப்ஹப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். துபப் உல் முஹாஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையை வந்து அவர் வந்து நடத்தினார். அது வந்து ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு பரிசாக வந்து இருந்தது. எப்போ நடத்தினாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1809 வந்து நடத்தியிருப்பாருங்க. அடுத்தது அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கான ஒரு வழிகாட்டி அப்படின்ற ஒரு கோட்ஸ் வந்து ஒரு நூல் மாதிரி வந்து அவர் வெளியிட்டிருக்கார். ஓகேங்களா. அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கான வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்ஸ் மாதிரி ஒரு நோட் வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஆத்மீய சபை, என்ன சபை, ஆத்மீய சபை அப்படின்ற ஒரு சபையை வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. 1814 வந்து அது வந்து வெளியிட்டிருக்காரு. கல்கத்தாவில் எந்த பட கோயிலும் இல்லாமல் ஒரு கோயில் வந்து தந்திருப்பார். ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா எந்த ஒரு படமும் வந்து இருக்காது, அதில் வந்து எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அந்த மாதிரி வந்து ஒரு கோயிலை வந்து அவர் தந்திருக்காருங்க. ஸோ இது வந்து ராஜாராம் மோகன் ராயோடைய ஃபுல் கான்செப்ட். ஓகேங்களா. இதுதான் வந்து எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. அதன் பிறகு ஒரு பிரம்ம சமாஜத்தை வந்து ஏற்படுத்தினார்ல, அதுக்கப்புறம் யார் வருவார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்து அவர் வருவார். ஸோ மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய விஷயத்தை வந்து கொடுத்துருப்பார். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர், மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தத்துவ போதினி சபா, என்ன போதினி, தத்துவ போதினி சபா அப்படின்ற ஒரு சபா வந்து 1839 வந்து இது பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இவர் 1842 பிரம்ம சமாஜம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரம்ம சமாஜத்தில் வந்து சேர்ந்துருப்பார். அதுக்கப்புறம் வந்து இவர் பெங்காலியில் ஒரு பத்திரிகை வந்து வெளியிட்டிருக்கார். யார், மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்து தத்துவ போதினி அப்படின்ற ஒரு பத்திரிகை, தத்துவ போதினி அப்படின்ற ஒரு பத்திரிகையை வந்து எந்த மொழியில் வெளியிட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்காலி மொழியில் வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. 1864 அந்த டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாத முதலியார் வந்து தத்துவ போதினி என்னும் ஒரு தமிழ் இதழையும் வந்து வெளியிட்டிருப்பாருங்க. அதனால் வந்து ரெண்டுத்தையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. தத்துவ போதினி தமிழ் இதழ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டுனா காசி விஸ்வநாத முதலியார். தத்துவ போதினி பெங்காலி பத்திரிகைன்னு யாருன்னு கேட்டால் அது வந்து யார், நம்மளுடைய மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இவர் ராஜாராம் மோகன் ராயோடைய கருத்துக்களால் வந்து ஈர்க்கப்பட்டார். ஓகேங்களா, கருத்துக்களால் வந்து ஈர்க்கப்பட்டார். இவர் யாருடைய தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தந்தைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை தான் யார், தேவேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா. இவர் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பையும் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. இதுதான் வந்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூருடைய ஃபுல் கதை. இதுதான் வந்து எக்ஸாம் ஓரியன்டாக வந்து கேட்பாங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து யார் அப்படின்னா கேஷவ் சந்திர சென், அவர் வந்து பார்க்க போகிறோம். இவர் வந்து 1857. ஓகேங்களா. கேஷவ் சந்திர சென் வந்து கேஷவ் சந்திர சென் ஞாபகம் வச்சுங்க. இவர் வந்து 1857 வந்து இந்த பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்திருப்பார். 1865 அந்த டைமில் மொத்தமாக இந்தியாவில் 54 கிளை வந்து இருந்ததுங்க. ஓகேங்களா. அதனுடைய கிளை எத்தனை இருந்ததுன்னா 54 கிளைகள் இருந்தது. அப்போது அந்த டைமில் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய 13 வயதான மகள் வந்து கூச் பெஹாரோட மைனர் அவங்களுடைய பையனுக்கு வந்து திருமணம் வந்து செய்து வைக்கிறார். எங்க, கூச் பெஹார் அப்படின்ற இடத்துல. அதன் பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னா 1866 வந்து பிரம்ம சமாஜத்திலேருந்து வெளியே வந்துடுறார். பிரம்ம சமாஜத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டனம் தெரிவிப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து குழந்தை திருமணத்துக்கு எதிராக வந்து இந்த பிரம்ம சமாஜம் வந்து இயங்கிக்கிட்டு இருந்தது. அந்த ஒரு கூட்டத்திலே இருந்துக்கிட்டு இவர் வந்து
தன்னுடைய 13 வயது மகளை வந்து திருமணம் செய்து வைக்கிறதுக்கு வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து அது வெளியே வந்துடுவார். அதன் பிறகு வந்து 1878 ஆனந்த மோகன் போஸ், ஷிப் சந்திர தேப், அப்புறம் உமேஷ் சந்திர தத்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னா 1878. ஓகேங்களா? என்ன சமாஜம்னா சாதாரண பிரம்ம சமாஜம். அதில் இருந்தவங்க பேர் திரும்பி நான் சொல்கிறேன். ஆனந்த மோகன் போஸ், ஷிப் சந்திர தேப், அதுக்கப்புறம் வந்து உமேஷ் சந்திர தத்தா இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துவார். இதுதான் வந்து கேசப் சந்திர சென் பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்குறது. அதுக்கப்புறம் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே. ஓகேங்களா? எம்ஜி ரானடே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள். எம்ஜி ரானடே வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அவர் வந்து பல சீர்திருத்தங்களை வந்து ஏற்படுத்தியிருப்பாருங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே வந்து பிரார்த்தனா சமாஜம் இருக்குது பார்த்தீங்களா, ஆத்மாராம் பாண்டுரங்களால் நிறுவப்பட்டது. அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகித்தவர் தான் யாருன்னா எம்ஜி ரானடே. ஓகேங்களா? 1867 என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆத்மாராம் பாண்டுரங் அப்படின்றவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பிரார்த்தனை சமாஜம் என்ற இதில் வந்து முக்கிய பங்கு வந்து செஞ்சுருப்பார். அது மட்டுமல்லாமல் இவர் 1861 விதவை திருமண சங்கம்ன்ற ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணியிருப்பார். அடுத்தது 1870 பூனா சர்வஜனிக் சபா, என்னது பூனா சர்வஜனிக் சபான்றதை வந்து எழுதியிருப்பார். 1884 அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தக்கான கல்விக் கழகம், என்னது தக்கான கல்விக் கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து இவர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். பம்பாய் சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் வந்து இருந்திருப்பார். என்னவாக இருந்திருப்பார்? பம்பாயில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார். அதன் பிறகு என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பம்பாயோடைய உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் இருந்திருப்பார். பம்பாயில் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருப்பார். தேசிய சமூக மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு வந்து நடத்தியிருப்பார். 1901 அந்த டைமில் ரானடே வந்து இறந்துடுறார். ஓகேங்களா? எம்ஜி ரானடே வந்து இறந்துடுறாரு. அவருடைய தலைமை வந்து அடுத்தது யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சண்டவர்கர் அப்படின்றவருக்கு வந்து போகுதுங்க. யாருக்கு போகுதுன்னா சண்டவர்கர் அப்படின்றவருக்கு வந்து அவருடைய தலைமை வந்து போகுது. இதுதான் வந்து எம்ஜி ரானடேவுடைய ஃபுல் கான்செப்ட். அதை வந்து உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கணும்னா அப்படியே வந்து பாஸ் பண்ணி நான் சொல்லும்போதே எடுத்துகிட்டே வந்துடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்றவர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இவர் வந்து 1820 அந்த டைமில் இருந்து 1891 வரைக்கும் இவருடைய கான்செப்ட், இவருடைய வாழ்நாள் வந்து இருந்தது. வித்யாசாகர் வந்து என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்து வேதங்கள் தான் ஏன் முற்போக்கானவை, எல்லா கான்செப்டும் எங்களுடைய இந்து வேதத்திலே வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து வேதத்திற்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுப்பார். இந்து வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் வந்து யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விதவை மறுமணத்தை வந்து சட்டப்பூர்வமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை திருமணம், பலதார திருமணம் இதுக்கெல்லாம் எதிராக வந்து போராடியிருக்காரு. சமஸ்கிருத கல்லூரி முதல்வர் பெத்துன் பள்ளியின் செயலாளராக வந்து இருந்திருக்கார். சமஸ்கிருத பள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சமஸ்கிருத பள்ளியில் வந்து பெத்துன் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது இல்லாமல் சமஸ்கிருத கல்லூரியில் வந்து முதல்வர், பெத்துன் கல்லூரியில் வந்து செயலாளராக வந்து இருந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவருடைய தன்னுடைய மகனை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு விதவை பெண்ணை வந்து திருமணம் செய்ய வச்சுருக்காரு. ஸோ அந்தளவுக்கு விதவை மறுமணத்தை வந்து சட்டப்பூர்வமாக்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா இந்த கான்செப்டை வந்து கொண்டு வந்திருப்பார். அப்புறம் தான் இவரோட டைமில் வந்து அந்த இந்து திருமண சட்டம்னு கொண்டு வருவாங்க. அப்போ வந்து என்ன ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க 1860 ஓகேங்களா. 1860 அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது 10ஆகவும் 1891 வந்து 12ஆகவும் 1925 அந்த டைமில் வந்து பெண்களுடைய வயது திருமண வயது 13ஆகவும் வந்து இருந்தது. ஓகேங்களா. இவரை வந்து நிறைய ரிட்டராகவும் வந்து இருந்திருப்பார். நிறைய வந்து வேத நூல்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பல இலக்கியங்கள் வந்து இவர் வந்து படைச்சிருப்பார். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகருடைய கான்செப்ட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா. ஸோ அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. சுவாமி தயானந்த சரஸ்வதி அவரை பற்றி நம்ம பார்க்கணும்.
ஸோ இவர் வந்து 1875 அந்த டைமில் வந்து ஆரிய சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருப்பார். அதன் பிறகு இவர் தயானந்த ஆங்கிலோ வேதிக் கல்லூரி அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து 1886 டேவ் காலேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தயானந்தா ஆங்கிலோ வேதிய கல்லூரின்றது வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். இவருடைய இயக்கத்தில் ரொம்ப முக்கியமான இயக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னையா இது சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமில் வந்து இந்துக்களை வந்து கிறிஸ்டினாரை வந்து மாற்றிட்டா இருப்பாங்க. அங்கே இருந்த முஸ்லீமையும் அதன் பிறகு இந்துக்களை வந்து கிறிஸ்டினாக மாற்றுவாங்க. ஸோ அதனால் எதிர்மத மாற்றம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு ஒரு சுத்தி இயக்கம், அதாவது வேறு மதத்திற்கு மாறிய இந்தியர்களை மீண்டும் தன்னுடைய தாய் மதத்துக்கு வந்து திருப்புவாங்க, அதாவது இந்து மதத்துக்கே வந்து திருப்புவாங்க. ஸோ அதை வந்து நான் சொல்லுவாங்கன்னா சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது இவருடைய இயற்பெயர் வந்து என்னென்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய இயற்பெயர் வந்து சத்யார்த்த பிரகாஷ் மூல் சங்கர், சாரிங்க, இவருடைய இயற்பெயர்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு உண்மையான வெளிப்பாடுன்ற ஒரு புக்கு சத்யார்த்த பிரகாஷ்ன்றது இது பண்ணியிருப்பார். அதன் பிறகு இவருடைய ரியல் நேம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூல் சங்கர். ஓகேங்களா, இவருடைய மூல் சங்கர்ன்றது இவருடைய இயற்பெயர். இவருடைய கோட் வந்து என்னவா இருந்ததுன்னு சொல்லிட்டு வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்றது வந்து தயானந்த சரஸ்வதியோடைய கோட்டாக வந்து இருந்தது. வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்றது வந்து இவருடைய கோட்டாக இருந்தது. இவர் யாருடைய சீடர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜயானந்தர் அப்படின்னு இவருடைய சீடர். இவர் வந்து விஜயானந்தருடைய சீடராக வந்து இருந்திருக்காரு. இந்தியர்களுக்காக வந்து சுதேசி மற்றும் இந்தியா என்ற நற்செய்தியை வந்து பிரகசித்த முதல் இந்தியர் வந்து யார்? அதாவது ஒன்றும் இல்லைங்க, சுதேசி என்ற வார்த்தையை வந்து முதல்ல வந்து பயன்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் மைண்ட் மேப் மெத்தடில் வந்து நோட்ஸ் எடுத்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து பார்க்க போகிறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் ரொம்ப பக்தி சார்ந்த ஆன்மீக பாதையை வந்து சேர்ந்தவர். ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகேங்களா, ஸோ அவருடைய கருத்துக்கள் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா மத கருத்துக்கும் வந்து எங்கேயா கொண்டுட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே இலக்கை நோக்கி தான் கொண்டுட்டு போகுது. எல்லா சாமியும் ஒன்று தான் சொல்லுது, எல்லா வேதங்களும் வந்து ஒன்று தான் சொல்லுது, எல்லாமே வந்து அந்த வீடு பேரை அடைவதற்கான வழியை தான் வந்து சொல்லுதுன்னு சொல்லிட்டு சொன்னவர் தான் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் கொல்கத்தாவில் அருகே இருக்கிற தக்ஷிணேஸ்வரம் என்ற ஒரு இடத்துல வந்து எளிய பூசாரியாக வந்து வாழ்ந்தவர். ஓகேங்களா, இவர் வந்து பூசாரி தாங்க. ஓகேங்களா, எளிய பூசாரியாக இருந்தார். அது இல்லாமல் இவருக்கு வந்து காளி வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். அதனால் வந்து காளி தேவியை வந்து ரொம்ப அதிகமாக வந்து வழிபடுவார். அது இல்லாமல் இவர் வந்து பஜனை பாடல்களை வந்து அதிகமாக பாடுவார். ஓகேங்களா, அதாவது என்ன சொல்கிறாருன்னா பஜனை பாடல்களை பாடியும் பேரின்பத்தை வந்து அடைய முடியும் ஆன்மீக ரீதியாக அப்படின்ற ஒரு கோட் சொன்னவர் தான் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் ஜீவன் சிவம் எல்லாம் வந்து ஒன்று தான், ஜீவன் என்பதும் சிவன் என்பதும் ஒன்று அப்படின்றது சொன்னது வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவருடைய முக்கியமான சீடர் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். ஓகேங்களா, ஓகே, ராமகிருஷ்ண கதாமிருதம் அப்படின்ற ஒரு புக்கு இருக்குது. ஓகேங்களா, அது வந்து என்னென்னா ராமகிருஷ்ணரின் நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. இது அவருடைய ஒரு ரசிகரால் தொகுக்கப்பட்டு அவருடைய கருத்துக்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு ஒரு நூலாக வந்து வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஃபுல் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அனலைசிஸ் பண்ணும்போது இந்த மாதிரியாக தான் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். கான்செப்ஷுவலாக வந்து திரும்பி ஒரு வீடியோ இருக்குது, அதை நான் உங்களுக்கு போடுவேன். அடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரேந்திரநாத் தத்தா என்று அழைக்கப்படும் சுவாமி விவேகானந்தரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது பார்ப்போம். சுவாமி விவேகானந்தருடைய இயற்பெயர் தான் என்னென்னா நரேந்திரநாத் தத்தா. அவர் வந்து இந்த இருங்க ஏறி அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். சுவாமி விவேகானந்தர் அவருடைய இயற்பெயர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா. ஓகேங்களா, அவர் 1863 1902 வரைக்கும் எழுதியிருக்காரு. ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து கிரியேட் பண்ணவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் தான். இவர் 1893
சிகாகோ அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு மாநாடு நடந்திருக்கும். அந்த மாநாடில் வந்து உலக மதங்களில் வந்து பேசும்போது நம்மளுடைய மதத்தை பற்றி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு சிறப்புரை வந்து ஆற்றியிருப்பார். பேருரை அப்படின்னு கூட சொல்லலாம். சிறப்புரை வந்து ஆற்றியிருப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஆள். வருஷம் கேட்பாங்க 1893 சிகாகோ மாநாடு. அதன் பிறகு வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ண குழு அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் 1897 ராமகிருஷ்ண குழு அப்படின்னு சொல்லிட்டு மே 1 1897 வந்து ஒரு குழு வந்து இது பண்ணியிருக்காரு. இவர் என்னவா அழைக்கப்படுகிறார் இந்தியாவில்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நவீன இந்தியாவின் காலை நட்சத்திரம். நவீன இந்தியாவுடைய காலை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய சுவாமி விவேகானந்தரை வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் துரத்தல் மற்றும் சேவை இந்த மாதிரி கான்செப்டில் வந்து அந்த குழுவால் அறிவிக்கப்பட்ட யோசனைகள்லாம் ஏற்று அந்த ராமகிருஷ்ண மிஷனை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே வந்து இருந்தார். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம சுவாமி விவேகானந்தரை வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க வேண்டியது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து யாருன்னா அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் அப்படின்றவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பிரம்மஞான சபை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரம்மஞான சபை ஆல்ரெடி ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, யார் அப்படின்னா அதுதான் வந்து தியாசோபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேடம் HP பிளாட்வஸ்கி, கர்னல் HS ஆல்காட் இவங்க வந்து 1875 அந்த தியாசோபிக்கல் சொசைட்டி அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பேர் வந்து என்னென்னா மேடம் HP பிளாட்வஸ்கி அண்டு கர்னல் HS ஆல்காட். இவங்க வந்து அமெரிக்காவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு வந்து இது சென்னைக்கு வந்து அடையாறில் வந்து இடமாற்றம் வந்து செய்யப்பட்டிருக்கும். 1879 வந்து இந்தியாவுக்கு வந்து அன்னி பெசன்ட் வந்திருப்பாங்க. 1882 தன்னுடைய அந்த அடையாறு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து தலைமையகத்தை வந்து வந்து தியாசோபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான சபையின் பேர் மாற்றி இது வச்சுருப்பாங்க. 1893 இந்தியா வந்து அன்னி பெசன்ட் வந்து தலைமை வந்து தாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, அதன் பிறகு வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னி பெசன்ட் வந்து தன்னாட்சி இயக்கம், அதன் பிறகு சில கான்செப்ட் ஓரியன்டாக வந்து போயிட்டுருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து அன்னி பெசன்ட்டின் காலமே அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்எம் வந்து நம்ம டீட்டெயிலாக படிப்போம். அந்த டைமில் வந்து நம்ம அன்னி பெசன்ட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜோதிபா பூலே இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜோதிபா பூலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க வந்து எங்கே பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜோதிபா பூலே. ஸோ ஜோதிபா பூலே வந்து எங்கே பிறந்தாங்கன்னா மகாராஷ்டிரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மகாராஷ்டிராவில் தான் பிறந்திருக்காரு. 1827 வந்து அவர் வந்து பிறந்திருப்பார். இவர் சத்ய சோதக் சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இது பண்ணியிருப்பார். என்னது, சத்ய சோதக் சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருப்பார் 1870. அதனுடைய தமிழ் மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையை தேடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உண்மையை தேடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது இல்லாமல் அவர் ஒரு புக்கு எழுதியிருப்பார். அந்த புக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குலாம்கிரி அப்படின்ற ஒரு புக்கு வந்து அவர் வந்து எழுதியிருப்பார். அந்த குலாம்கிரின்றது வந்து அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பேர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம் சொல்லுவாங்க. அவருடைய மனைவி வந்து யார் அப்படின்னா சாவித்ரிபாய் பூலே. அவருடைய மனைவி சாவித்ரிபாய் பூலேன்னு சொல்லுவாங்க. அவங்க பூனேயில் வந்து 1852 டீச்சராக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. தீண்டத்தகாததற்கான ஒரு முதல் பள்ளியை வந்து சாவித்ரிபாய் பூலே தான் வந்து முதல்ல வந்து பூனேயில் வந்து ஏற்படுத்தியிருப்பார். ஓகேவா, யார் தீண்டத்தகாதவர்களுக்கான முதல் பள்ளி வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஜோதிபா பூலேவும் சாவித்ரிபாய் பூலேவும் வந்து நம்ம வந்து முக்கியமாக படிக்க வேண்டியது. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பண்டித ரமாபாய் அவங்கள பற்றி பார்க்கணும். ஸோ பண்டித ரமாபாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதிலே பேர்லேயே இருக்குது பண்டிட். அவங்க வந்து ஒரு பண்டிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பண்டித ரமாபாய் அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கு பண்டிதா மற்றும் சரஸ்வதி அப்படின்ற ஒரு பட்டம் வந்து இருக்குது. பண்டிட்ன்றது இதிலே இருக்குது. இன்னொரு பேர் வந்து என்ன, சரஸ்வதி. இதெல்லாம் எதுகையாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பட்டம். சான்ஸ்கிரிட் மொழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சான்ஸ்கிரிட் மொழியில் வந்து கொடுக்குற ஒரு பட்டமாக வந்து இது வந்து இருந்தது. ஓகேங்களா, இவங்களுடைய காலம் வந்து 1858 இருந்து 1922 வரைக்கும் இவங்களுடைய காலம் வந்து இருந்தது. இவங்க முக்தி சதன் என்ற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. என்னது, முக்தி சதன் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இது வந்து என்னென்னா சுதந்திர வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, சுதந்திர வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆரிய மகிழா சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆரிய மகிழா சமாஜ் அப்படின்ற ஒரு இது வந்து எங்கே கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா பூனேயில் தான் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் சாரதா சதன் அப்படின்ற ஒரு அமைப்பு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. வீடற்றவர்களுக்கான வீடு. என்னது, சாரதா
சதன். இது வந்து தமிழில் வந்து வீடற்றவர்களுக்கான வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து பண்டிட் ரமாபாய்க்கு உண்டான அந்த ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதான் இதுதான் பண்டிட் ரமாபாய்னா இதுதான், வேறு எதுவும் கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி. கான்செப்ஷுவலாக கேட்குறதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். அது கொஞ்சம் வேலை இருக்குது, அது நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாராயண குரு அப்படின்றவங்க வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த நாராயண குருன்ற வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கேரளா ஆள். ஓகேங்களா, நாராயண குரு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரளாவில் 1854 இருந்து 1928 வரைக்கும் இவர் வந்து இருந்திருப்பார். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம், ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து 1902 வந்து அவர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபாலோ பண்ணி வந்தவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குமாரன் ஆசான் பல்பு. ஓகேங்களா, குமாரன் ஆசான், அப்புறம் வந்து டாக்டர் பல்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து அவரை ஃபாலோ பண்ணி வந்தவங்க. அருவிபுரத்தில் வந்து இவர் வந்து அனைவரும் செல்வதற்கான ஒரு கோவில். இந்த கம்யூனிட்டி ஆள் தான் போகணும்லாம் இல்லை. அருவிபுரத்தில் வந்து எல்லா கம்யூனிட்டி ஆளும் வந்து போயிட்டு சுவாமியை கும்பிடுவதற்கான ஒரு கோவிலை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயண குரு. இவர் தான் வந்து அந்த இது வந்து ரெடி பண்ணியிருக்கார். ஸோ அடுத்தது வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐயன் காளியை வந்து பார்க்க போகிறோம். ஐயன் காளி வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு சீர்திருத்தவாதி தான். அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். ஐயன் காளி எங்கே பிறந்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திருவனந்தபுரத்தில் வெங்கனூர் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து பிறந்திருப்பார். எப்போனா 1863 வந்து பிறந்தாருங்க. இவர் சாது ஜன பரிபாலன யோகம், என்னது சாது ஜன பரிபாலன யோகம் இல்லை சங்கம் அப்படின்வாங்க. இது எப்போ ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1907 வந்து இவர் வந்து ஏற்படுத்தினார். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஏழைகளை பாதுகாக்கும் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கத்தோட பேர் வந்து சொல்லுவாங்க. இவர் வந்து யாரால் ஈர்க்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயண குருவால் ஈர்க்கப்பட்டவர் தான் யாருன்னா நம்மளுடைய ஐயன் காளி. ஓகேங்களா, இது வந்து ஐயன் காளி ஏற்படுத்தப்பட்ட கான்செப்ட். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அலிகார் இயக்கம் சொல்கிற ஏற்படுத்தின ஷர் சையது அகமது கான் அப்படின்றவர் வந்து பார்க்க போகிறோம். அலிகார் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் போட்டுருவோம். இதை ஏற்படுத்தினவர் வந்து யாருன்னு சொல்லிட்டுன்னா ஷர் சையது அகமது கான் அப்படின்றவர் வந்து இதை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. அலிகார் முகமதியல் ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி அப்படின்றதா ஸ்டார்டிங்கில் இருந்தது. அலிகார் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி 1875 இதை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இவர் ஒரு இதழ் எழுதியிருக்காரு. அந்த இதழோடைய பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தப் ஹிப் உல் அக்லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. தப் திப் உல் அக்லுக் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதழை வந்து சொல்லுவாங்க. அதோடைய கான்செப்ட் என்னன்னா பண்பாடு மற்றும் ஒழுக்கத்தை வந்து மேம்படுத்தணும். இதுதான் வந்து இதனுடைய பொருளாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அலிகார் இயக்கத்தில் இவர் அறிவியல் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். யார்? சையத் அகமது கான் 1864 வந்து அதை கிரியேட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி காஜிப்பூரில் வந்து ஒரு நவீன பள்ளி, காஜிப்பூர் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு நவீன பள்ளி, காஜிப்பூரில் வந்து நவீன பள்ளி வந்து 1864 வந்து அவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இது வந்து நம்ம சையத் அகமது கானோட பார்க்குறது. அப்புறம் வந்து தியாபந்த் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் இருக்குது. தியாபந்த் பள்ளின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தியாபந்த் மூமெண்ட் இதில் வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முகமது காசிம் வனாதேவி திரும்பி ஏறிக்கிங்க வேணும்னா முகமது காசிம் வனாதேவியும் அப்புறம் வந்து ரஷீத் அஹ்மத் அவங்களுடைய கங்கோத்ரி இவங்க 2 பேருடைய தலைமையில் தான் வந்து நான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தியாபத் மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்து மௌலானா மஹ்மூத் உல் ஹாசன் அப்படின்ற ஒரு புதிய தியாபத் தலைவர் வந்து பிற்காலத்தில் வந்து சேர்க்கப்பட்டிருப்பாங்க. யார்? அவரோட பேர் வந்து என்னென்னா மௌலானா மஹ்மூத் உல் ஹாசன் அப்படின்றவர் வந்து பின்னாடி வந்து சேர்க்கப்பட்ட ஒரு புதிய தலைவராக வந்து இருப்பார். ஓகேங்களா, இது வந்து தியாபந்த் இயக்கத்தில் வந்து நம்ம பார்க்குறது. அதுக்கப்புறம் பார்சி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்சி ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்சி சீர்திருத்த இயக்கங்கள் ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரஹ்மனுபாய் மதாஸ்யான் சபா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஹ்னுமாய் மதாயாஸ்னன் சபை. இது வந்து 1851 வந்து ஏற்படுத்தப்பட்டது. மத சீர்திருத்த சங்கம் சொல்லலாம். 1851 வந்து ஏற்படுத்தப்பட்டது. இவங்க வந்து ராஸ்ட் கோப்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை வந்து எழுதிட்டாங்க. அது தமிழில் வந்து என்னென்னா உண்மை சொல்பவர் இல்லை உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
இதில் தான் ரொம்ப முக்கியமான ஆளான நவ்ரோஜி வர்துன்ஜி, அப்புறம் தாதாபாய் நவ்ரோஜி, கேஆர் காமா, எஸ்எஸ் பெங்காலி, பெரோஷா மேத்தா, தீன்ஷா வாட்ஷா, இவங்க எல்லாருமே வந்து இந்த சபையிலிருந்து வெளிவந்த முக்கியமான தலைவர்கள். எந்த சபையிலேருந்து? ரஹ்மானுவான் மதஸ்ஞான் சபா, பார்சி சீர்திருத்த இயக்கங்களில் முக்கிய தலைவர்களாக வந்து இருந்தாங்க. ஓகேங்களா? அதன் பிறகு சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீக் ரிஃபார்மர்ஸ் மூமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிங் சபா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இருந்தது. சீக்கியர்கள்பா, அதில் வந்து சிங் சபா வந்து எப்போ இருந்துன்னு சொல்லிட்டு 1873 வந்து ஏற்படுத்தப்பட்டது. சீக்கியர்களுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கால்சா கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி வந்து அமிர்தசரஸில் வந்து ஏற்படுத்தப்பட்டது. இதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, பாபா தயால்தாஸ் ஃபவுண்டராக இருப்பாங்க, நிரங்கரி மூமெண்ட்டை வந்து சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் வந்து பாபா ராம்சிங்ன்றது வந்து இவங்க அந்த பாபா தயால்தாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து உருவமற்றவங்களை வந்து கும்பிடுவாங்க. ஒருத்தர் வந்து வாள் வச்சுருப்பார், ஒருத்தர் வந்து கத்தி வச்சுருப்பார். ஓகேங்களா? இது வந்து நடந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான கான்செப்ட். இதில் வந்து சீக்கியர்களுக்கான இது நாம்தாரி இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்குது. அந்த நாம்தாரி இயக்கத்தில் வந்து பாபா ராம்சிங்கால் வந்து நிறுவப்பட்டிருக்கும். பாபா தயால்தாஸ் அப்படின்றது வந்து நிரங்கரி இயக்கம். இந்த நிரங்கரி இயக்கம் வந்து உருவமற்றவங்க, ஒருத்தர் வந்து கத்தி வச்சுருப்பாங்க, ஒருத்தர் வந்து லத்தி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து தேசிய மறுமலர்ச்சிக்கு உண்டான, இந்த தேசிய மறுமலர்ச்சிக்கு என்னென்னலாம் பாடுபட்டு என்னென்னலாம் மாற்றிருக்காங்கன்றவங்களுடைய கான்செப்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அனலைட்டிக்கலாக ரொம்ப கூற்று காரணமாக இருக்கிற மாதிரி இது இருக்காது. கூற்று காரணமாக இருக்கிற மாதிரி நான் நோட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது நோட்ஸ் மூலமாக போட்டால் தான் நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கு அந்த வீடியோவுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.